நண்டு மிளகு வறுவல். இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னாக்கா கோல்டு பிடிச்சிருக்கிறவங்களுக்கு இதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். மழை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு, குளிர் டைமில் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறமா ரொம்ப கோல்டு பிடிச்சிருக்குது, கை காலெல்லாம் வலிக்குதுன்னும் போது இந்த நண்டு வறுவல், நண்டு ரசம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நண்டு மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சின்னதாக ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினேன். நல்லா பெரிய குழிக்கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோடு சேர்த்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் சோம்பு போட்டு இதை தாளித்து வதக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த தக்காளியை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் நல்லா அந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிடுறேன். அப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னாக்கா மஞ்சத்தூள் சேர்த்துடுறேன். இது எல்லாமே இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மசாலா நல்லா இந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கி வந்துடுச்சுனாக்கா அந்த மசாலா ஸ்மெல் எதுவும் இல்லாமல் நல்லா இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நண்டு க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன். அந்த நண்டை இதில் போட்டு இந்த மசாலாவோடு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸுங்க சேர்க்கணும். இது பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துடுறேன். இது ஃபுல்லாக நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நண்டு மசாலா இப்படியே இது ட்ரையாகவே நம்ம விட்டு அதை வேக விடணும். கொஞ்சம் இந்த மிக்ஸி கலவுன தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே இது வெந்து வரட்டும். அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இதுக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நல்லா வெந்து ட்ரையாக ஆனதுக்கப்புறமா இதுக்கு இன்னும் சில ஐட்டம்ஸுங்க சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய கிராப் மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் இதுக்கு நம்ம பெப்பர் தூவிட்டு நம்ம இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இது வதங்கி வந்துக்கிட்டோம். இப்போ இதோடு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்துடுறேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான நண்டு மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.